உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil நானது மோகன். இன்றைக்கான வீடியோல ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரீசென்ட்லி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண டெஸ்கோட ராக் ஒயர்லெஸ் நெக் பேண்ட் மாடல் வந்து EB306. ஸோ இதோடைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் அன்பாக்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன், பிகாஸ் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீடியோஸை இப்போ நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ வீடியோவை கடைசி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க வீடியோ மறக்காம இந்த ஷேர் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தா அப்கமிங் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெஸ்கோவோட ராக் ஒயர்லெஸ் நெக் பேண்ட். ஸோ இது மாடல் பார்த்துங்க EB306. ஏன்னா வேறு மாடல்ஸில் கூட இதே மாதிரி நெக் பேண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ், மியூசிக் பிளேயர்ஸ், போர்ட்டபிள் கேமிங் டிவைசஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிளாக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. டாக்கிங் டைம் அண்ட் மியூசிக் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 hours சார்ஜ் நிற்கும். ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்கன்னா 350 hours கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 to 2 hours உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கெப்பாசிட்டி 150 mAh, மைக்ரோ USB சப்போர்ட், டிரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 meters வரைக்கும் இது வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிப்செட் பார்த்தீங்கன்னா வந்து டைவானோட சிப்செட். ஹைஃபை குவாலிட்டி, HD ஆடியோ, கம்ஃபோர்ட், லைட் அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் ஒர்த்தா இல்லை அப்படிங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ பேக்கிங் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரே சேமாக தான் கொடுப்பாங்க பேக்கிங் நெக் பேண்டை பொறுத்தளவில். பட் எனக்கு இதோடைய நெக் பேண்டோட அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தது உண்மையாக நல்லா இருக்குங்க. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கொஞ்சம் விலை கம்மியான பிளாஸ்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக வந்து ஒர்த்தபிள் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நம்மளுக்கு வந்து ஒரு USB, மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அந்த ஹெட்ஃபோனோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இப்போ இது நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ அந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடில் மேக்னெட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நெக் பேண்டுக்குள்ளே நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேப்பில் நீங்கள் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேனல்ஸ் ஏதாவது சாங் கேட்டுருக்கும் போது சேனல் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவும் அதை நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறமாக இப்போ நம்மளுடைய மொபைல் கூட நம்ம வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆக பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் பேட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே EB306 ஓப்பன் அடிச்சு பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் இது பேர் ஆகி நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆனதாக ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆனதாக ஆகிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள் ப்ளூடூத் டிவைஸ் EB306, அதில் 60% பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து காட்டிருக்கு. இங்கே நான் MP3 சாங் வந்து ஓப்பன் பண்ணிச்சிருக்கேன். இப்போ பவர் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு சாங் ஆனது எனக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் அது மேலே இன்னும் டேப் பண்ணனா எனக்கு வந்து ஆஃப் ஆனது ஆகிடும். அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது சாங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆனதாகும். ஸோ மேலே சாங்ஸ் பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வரணும்னா மைனஸ் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் லாங் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூமுக்காக அது வந்து ஆக்டிவேட் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காதில் இது வந்து சீட் ஆனதாகுது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ சாங்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் கேட்ட விதத்தில் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு USB, மைக்ரோ USB சார்ஜ் போடுறதுக்கான எங்கள் போர்ட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து சார்ஜர் கூட போட்டு சார்ஜ் வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மினிமம் நீங்கள் வந்து 2 hours வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து பண்ணணும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி சார்ஜ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour இல்லை 110 minutes பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். கடைசியாக இந்த டெஸ்கோட EB306 இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 1000 ரூபாயில கிடைக்குதுங்க. வேலிடிட்டி பார்த்தா நம்மளுக்கு வந்து 6 months கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு நெக் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் 999 ரூபா ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் ஆஃப்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க மேபி 1600 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுவாங்க. பட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து காட்டுங்க. அதுக்கப்புறம் மேபி அவங்க வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாங்களே அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணோம். ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதான் மேக்ஸிமம் இது மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நானும் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.